கூட்டத்திலே மிக முக்கியமான விடயங்களை பேசியிருக்கிறேன். முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்திலே அந்த விகாரை கட்டப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தீர்கள். விகாரை கீழே பல மனித எச்சங்கள் இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்கள். இது எப்படி எத்தனை மனித உலகம் இருக்கின்றன, கட்டப்பட்டது இப்ப நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் என்ற வகையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தொடர்ச்சியான போராட்டத்தை 3000 நாட்களுக்கு மேலாக நடத்தி கொண்டு வருகின்றார்கள். தாங்கள் ஒப்படைத்தவர்களை நீங்கள் தாருங்கோ என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒப்படைத்தாண்ட பட்டுவாகல் பகுதியில அந்த கன்னியா கோயிலுக்கு முன்னால கனவேல ஒப்படைச்சது. அதை ஒப்படைச்சதுன்னா பிடிக்கப்பட்டதும் ஒப்படைக்கப்பட்டதும் இப்படியாக நடந்தது. இதை விட தடுப்பு முகாம்கள்ல மற்றது கடல்ல கூட கைது செய்யப்பட்டது. இப்படியாக இருந்த ஆட்களை சரி இறுதி யுத்தத்தின் போது இப்படி தங்களுடைய நடவடிக்கைகளை செய்தால் யார்கிட்ட ஒப்படைச்சது நாங்கள் என்றுதான் அதுகளுக்கு இப்ப படையினர்கிட்ட ஒப்படைச்ச ஆட்கள் எங்க? அப்ப இதுவரை நாளும் அதை பற்றி இதுகள் போராடி கொண்டிருக்கிறதானே ஒழிய எந்த நடவடிக்கை முன்னேற்றமும் அதுக்கு இல்லை. அப்ப ஒரு வகையில ஆட்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நான் முழு போராட்டத்துக்கும் போறேன். அந்த வகையில பலர் எங்களோட தனியா கதைச்சிருக்கணும். இப்படி இவங்களை எல்லாம் அடிச்சு போட்டாங்களோ, இந்த மாதிரியோ இன்னும் காட்டாம இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் அழுது வேதனையோட அழுத சம்பவங்கள் கணக்கு. அந்த பெண்கள் எல்லாம் அழுது. ரெண்டே கூட உள்ள தீவில மகளிர் தினத்துக்கு இன்றைக்கு சொல்லி மகளிர் தினத்துக்கு அங்க நடக்குது. மகளிர் என்றால் முழு மகளிரும் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு நடவடிக்கையில போராட்டம் நடக்குது. நாளைக்கு மகளிர் சம்பந்தமாகவும் சிறுவர் சம்பந்தமாகவும் நானும் பாராளுமன்றத்துல உரையாற்றுவேன். இப்ப இது ஒரு பக்கம் இருக்கு. அந்த உடலங்கள் அந்த உடனடியாக கைது செய்யப்பட்ட ஆட்களை கொண்டு பட்டுவாகல் அந்த கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிற ரோட் அப்படியே நேர கடற்கரை போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நினைக்கிறேன் அந்த ரோட்டால பஸ்ஸுகள்ல ஏற்றி கொண்டு போன ஆட்கள் திரும்ப ஒரு கொஞ்ச நேரத்தால பார்த்திருக்கணும் பஸ்ஸுகள் வெறும் பஸ்ஸா தான் வந்திருக்கு. இது ஒரு பக்கம். வேற 3-4 பஸ்ல கொக்கு தொடுவாய் நோக்கி கொண்டு போனான்னு சொல்லுதுகள். கொக்கு தொடுவாய் நோக்கித்தான் அதை போனான்னு சொல்லுதுகள். அதே மாதிரி கேப்பாப்பில நோக்கி போனான்னு சொல்லுதுகள். அப்ப நீங்கள் சரியானவர்களாக இருந்தால், அதாவது அரச படைகள் கைப்பற்றினது எல்லாருக்கும் தெரியும், ஆக்களை பொருட்படுத்துது. அப்ப ஏன் இவ்வளவு நாளும் ஒப்படைக்க மாட்டீங்களாம்? அப்ப அந்த வகையில சனத்துக்கு ஒரு டவுட் என்னன்னா, இது எங்களோட பிள்ளைகளை கொண்டு போட்டாங்க அதெல்லாம் காட்டாம இருக்கிறாங்க என்றால், ஏற்கனவே மனித புதகுழி நிகழ்வு ஒன்று நடந்தது அங்க கொக்கு தொடுவாய். அதுலயும் நான் சொன்னேன், அங்க இப்படியான ஒரு நடவடிக்கை சந்தேகப்படுதுகள் மக்கள் சொல்லி சொன்னா, ஆனா அதுல தற்செயலா தான் எடுக்கப்பட்டது. அந்த தண்ணி பைப் லைன் போடுறதுக்காக ஆழ தோன்றின இடத்துல நக்கண்டு இது வெளிப்பட்ட உடனே அவைகள் ஒன்றும் செய்யலாமல் போச்சுது. பிறகு அந்த ஒவ்வொரு நாளும் நானும் போனான் அந்த இடத்துக்கு போய் அதுல கொஞ்சம் கொஞ்சமா அவைகள் எடுத்துக்கொண்டிருந்த நிலைமைகளை பார்த்து புறவாதான் இன்றைக்கு இப்ப அதை எடுத்து முடிஞ்சு அந்த அறிக்கை இன்னும் வரையில. அறிக்கை எல்லாருக்குமே தெரியும், மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான அறிக்கை வராது. அவர்கள் தங்களை காப்பாற்ற இருக்கிற அறிக்கையா தான் வரும் என்று சனமே சொல்லுது. அப்ப இதே நிலைமைதான் அப்ப வட்டுவார் பக்கத்துக்கு கொண்டு போன ஆட்கள் பஸ் வெறும் பஸ்ஸா வந்தது. வட்டுவார நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. நாங்கள் முல்லைத்தீவுல இருக்கிறோம், பல இடங்கள்ல வடக்கு கிழக்கு போறோம். இதுகள்ல ஒரு கேம்ப் இருக்கிற இடத்துல ஒரு விகார கட்டுறாலோ அல்லது கேம்ப் இருக்கிற இடத்துல ஒரு புத்தர் சிலை வைக்கிறாண்டாரோ ஒரு சிறிய அளவுல புத்தர் சிலையை வச்சு அவியல் வணங்கி கொண்டு வரோம். இது தனி தமிழ் சைவ கிராமம்.
பட்டுவால் உங்களுக்கு தெரியும். அப்ப சைவ கிராமமா இருக்கேக்கள்ல அந்த இடத்துல இப்படி பெரிய விகாரை என்னத்துக்கு? அப்ப மேல்குடியேற்றம் செய்யப்படக்கு முதலே விகார கட்ட துவங்கியாது. அப்போ சனம் சொல்லுது, போராட்டத்துக்கு நான் போறபடியாக அறியக்கூடியா இருந்தது. சனம் சொல்லுது நிச்சயமா இந்த விகாரைக்கு கீழே அந்த உடலங்கள் கிடக்கலாம் என்று சில முக்கியமா பல சனம் அதுகள்ல சொல்லுது. அப்ப இவியல் சரியான அதோட இன்னும் ஒன்று சொல்றேன், விகார விகார இப்படி கட்டி போட்டு நாளாந்த பூசைகளை முந்தி கொஞ்ச நாள் வச்சவர். இப்ப பூசை அரையும் குறையமா தான் அங்க வைக்கிற. வேணும்னா சனம் இல்லை, பௌத்த மக்கள் அதுல இல்ல, ராணுவ முகாம் தான் இருக்கு. ஒரு ராணுவ முகாமோட அண்டின ஒரு ஒரு திட்டத்தை தான் அந்த விகாரையை கட்டியிருக்கு. அப்ப நீங்கள் செய்கிற நடவடிக்கைகள் எங்களுக்கும் சந்தேகம் ஏற்படுது. அப்படி என்றால் விகாரியை அகற்றிருக்கும், விகாரியை அகற்றி தோண்டி பாருங்கோ, அதுக்கு கிடக்குமென்றதான் மக்களின் முறைப்பாடு. அப்படி இல்லையோ நீங்கள் இப்பதான் புதிய தொழில்நுட்ப ரீதியாக பல சாதனங்கள் வந்துட்டு, அந்த சாதனங்களின் ஊடாக இந்த ஆழத்துக்குள்ள என்ன இருக்குதுன்றத பாருங்க. அப்ப புதையல்கள் எல்லாம் கிண்டி கொண்டு ஓராக்கு போய் ஏதோ வச்சு பாக்குறேன்னு சொல்லித்தான் ஆக்கள் வைக்குது. எல்லாம் இங்க போனாலும் கிடங்களா கிடக்குது. சில இடங்கள்ல புதியல்கள்ல வந்து ஆக்கள் அப்படி இருக்க, நீங்கள் நல்ல ஒரு நவீன முறையில இருக்கிற கொண்டு வந்து அந்த இடத்தை வெளிப்படுத்தன்மை இதுல வேணும். பொறுப்பு கூறல் என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அந்த வகையில முந்தின ஆட்சியாளர்கள் செய்த கொடுமையான வேலைகளை இந்த ஆட்சியாவது கண்டுபிடிக்க வேண்டும். இந்த ஆட்சி அதுக்கான நியாயத்தை தர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் நான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வச்சிருந்தேன். இந்த வகையில எங்களுடைய முல்லைத்தீவில உள்ள மக்கள், அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு வந்து இதுக்குரிய நியாயம் கிடைக்கணும், சர்வதேச விசாரணை வேண்டும் என்றதான் சொல்லிக்கொண்டு எல்லாரும் இருக்குது. நாங்களும் வைக்கிறோம். ஆனா சர்வதேச விசாரணை இல்லாமல் தட்டி கழிச்சு கொண்டிருக்கிற இந்த நிலைமையில ஊழலற்ற ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறதாக சொல்லிக்கொண்டு மக்களின் வாக்குகளை பெற்று வந்திருக்கும் அரசானது இந்த அரசு